இதுதாங்க பிரச்சனையே. 5 வயசுல ஒரு அப்பா தன் பையனுக்கு மேக்ஸ் சொல்லி கொடுத்தா தப்பு இல்லை. ஆனா அதையே 25 வயசுலயும் நான் தான் சொல்லி கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தா உலகத்துல இருக்கிற அப்பனுங்க எல்லாம் தண்ணியில் ஓடுச்சியா ஏன் வண்டியை ஜோச்சா பிரச்சனை உனக்கு பிரச்சனை நான் கிடைச்சலாம் அப்படி என்ன பிரச்சனை? எங்க அப்பா துப்பாவா அவர் என்ன பண்ணாரு? நான் கேட்டதை சொல்லி தர மாட்டாரு, கேட்டதை விட அதிகமா சொல்லி தருவாரு. எல்லாரும் ஒளி போச்சா இப்ப அப்படி கிடைக்கிறது புரிய மாட்டேங்குதுப்பா. என் பிரச்சனை உனக்கு புரியாது, ஏன்னா நீ ஒரு அப்பன் தானே. என் பிரச்சனை புரியணும்னா ஸ்கூல் பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடிய போய் கேளு, கதை கதையா சொல்லும். என் பிரச்சனையை கேட்டா உங்களுக்கு சிரிப்பு வருதா? சாரி மேல சொல்ல. பாதுஷா கேட்டா சமோசா வாங்கி தருவாரு. கேட்டா சமோசாவில் தான் சம் இருக்காமா. அவருக்கு கணக்கு டீச்சர் பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு கணக்கு ராஜான்னு பேர் வச்சிருக்காரு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 100 வரைக்கும் சொல்லுன்னு சொல்றாரு. கரெக்டா சொல்லி தரேன்னு எல்லாமே தப்பா சொல்லி தருவாரு. அப்படின்னா உன் பிரச்சனைக்கு சொல்யூஷனே இல்லையா? ஏன் இல்லை, அதனாலதான் கணக்குக்கு இனிமே வெளியே டியூஷன் போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அப்போ உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏ இந்த உலகத்துல இருக்கிற அப்பனுங்க எல்லாம் புறம்போ. டேய், நம்ம டீம்ல எல்லாரும் சேர்ந்து வெளியே மேட்ச் டியூஷன் போலாம் தானே பிளான் பண்ணலாம். ஆனா நீ கேங்கோட மானத்தை வாங்குறதுக்குன்னே இருக்கிறடா. எல்லா டீம்லயும் ஒரு அம்மா பிள்ளை இருப்பாங்க, ஆனா நீ ஒரு அப்பா பிள்ளடா. டேய், நீ வேலைக்கு ஆக மாட்டேன், எங்க அப்பா சொல்றதையும் கேட்டு படிச்சுக்க. டேய், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் மேக்ஸ்ல பாஸ் ஆகணும்னா நான் வெளியே டியூஷன் போய் படிச்சு ஆகணும். டேய் கணக்கு, அப்பா உனக்கு நெக்ஸ்ட் மந்த் எக்ஸாம் வருது இல்ல? ஆமாப்பா. சரி, அப்ப நாளையில இருந்து உனக்கு நான் மேக்ஸ் சொல்லி தரேன். ஓகேப்பா. போச்சு, முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் டியூஷன் ஆசை தான்டா முடிஞ்சு போச்சு. ஆனா அவன் எக்ஸாம்ல பாஸ் ஆகிறது கவலைப்படாத, நான் இருக்கேன். நான் உனக்கு விட்டு தரேன், நீ அதை படித்து எழுதி எக்ஸாம்ல பாஸ் ஆயிடு. டேய் கணக்கு, கவலைப்படாத, உன் மனசுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். டேய் பாடா, கிரிக்கெட் பார்க்கலாம். சரிப்பா. சரி, இதுல ஒரு கொஸ்டின் கேக்குட்டா? சரிப்பா. ஒரு ஓவருக்கு 10 ரன் அடிச்சாங்கன்னா 10 ஓவருக்கு எத்தனை ரன் அடிப்பாங்க? அதாவது 1 + 1. சரி, நீ வேற டயர்டா இருப்ப. சரி, நீ போய் தூங்கு போ. ஓகேப்பா. டேய், மேக்ஸ்ல எப்படி பாஸ் பண்றதுனே தெரியலடா, மண்டிக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கு. ஏய் கட்டம் போட்டு சட்டை. மண்டைக்குள்ள இடிச்சுட்டே இருந்தா கொம்பு முளைச்சுக்கோ. இப்ப என்ன பண்றது? நீ வேணா வாவே, நான் உனக்கு டியூஷன் சொல்லி தரேன். ஏய் நில்லு, அட்ரஸ் சொல்லிட்டு போ. எங்கடா போயிட்டலா? இப்ப என்ன பண்றது? தெருவா அரைஞ்சு தேர்றதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களே. என்னது தெரு வளர்ந்து தெருவானுடா? யார் அந்த பைத்தியக்கார பசங்க? நீங்க தான்டா. இதுதான்டா நீ தேடிட்டு இருந்த அந்த பொண்ணு வீடு. ஆனா மேக்ஸ் படிக்கும்போது கூட நான் இத்தனை இட்டு போட்டது இல்லடா. இந்த அட்ரஸ் தரதுக்கு எத்தனை இட்டம் போட்டு தந்தேடிப்பா. ஹாய், என்ன ஞாபகம் இல்லையா? அன்னைக்கு பார்த்தோமே. நீயா? என்ன விஷயம்? அன்னைக்கு டியூஷன் போக சொன்னீங்க, எந்த டீட்டெயிலுமே சொல்லாம போயிட்டீங்க. சரி, ஃபீஸ் எவ்வளவு கொடுப்ப? ஃபீஸ் ஒரு 1000 ஓகே. அவ்வளவுதானா? வேற என்ன? இல்ல அட்வான்ஸ் ஒரு 2500. அவன் மேக்ஸ் நோட் புக்கெல்லாம் எடுத்துட்டியா? ரூமுக்கு வர சொல்லுடி.
நட்டு ரோட்ல நின்னுட்டு ஒரு பொண்ணுகிட்ட டியூஷன் சொல்லி கொடுன்னு பைத்தியக்கான மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கிறாண்டி. டேய் நீ சொல்லுடா, உனக்கு என்ன பிரச்சனை? புரியலப்பா. உனக்கு என்ன பிரச்சனை? ஐயோ சாவடிக்காதயா. நீ சொன்னது புரியலன்னு சொல்லல, நீ எடுக்கிற மேக்ஸ் புரியலையா? நீ வெளியே டியூஷன் போனா எங்க கௌரவம் என்ன ஆகிறது? வேணும்னா ஒரு வாரம் வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுக்க சொல்லட்டாப்பா. சரிடா, கூட்டிட்டு வாடா. இந்த ஒரு வாரத்துல என்னை விட அந்த பொண்ணுக்கு மேத்ஸ்ல நாலேஜ் கம்மிங்கிறத நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். நீதான் மேத்ஸ் டீச்சரா? வாமா. வரேன் அங்கிள். நான் மட்டும் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கட்டாமா? கேளுங்க அங்கிள். ஒரு ஷர்ட்டோட விலை 800 ரூபா. நான் 2 ஷர்ட் வாங்கி இருக்கிறேன். அப்ப எவ்வளவுக்கு வாங்கி இருப்பேன்? 1400. தப்பு. நான் 700 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். ஏன்னா அது பை 1 கெட் 1 ஃப்ரீ ஆஃபர்ல எடுத்துக்கிட்டேன். அங்கிள் நான் போறேன் அங்கிள். நான் கணக்கு சொல்லி கொடுக்கலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா இங்க இருந்தேன்னா எனக்கு யாராவது கணக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது ஒரு அங்கிள். அவன் ஏண்டி மூஞ்ச உம்மனே வச்சிருக்கிறான்? நானும் அந்த பொண்ணை போக சொன்னேன். அந்த பொண்ணாலாம் நான் போனான். அவனுக்கு என்னதான் பிரச்சனை கேட்டு சொல்லுடி. டேய் நீ சொல்லுடா, உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னடா தப்பு பண்ணுனேன்? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணுனீங்க. நான் என்னடா பண்ணுனேன்? இன்னும் என்னப்பா பண்ணணும்? உங்களுக்கு கணக்கு டீச்சர் பிடிக்குங்கிறதுக்காக எனக்கு கணக்குராஜ்னு பேர் வச்சீங்க. ஆனா அங்க கிளாஸ்ல எல்லாரும் கேனக்கூடாதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்கப்பா. கணக்கு மேட்ச் பார்க்கலான்னு சொல்லுவீங்க. சரின்னு நானும் வந்து உட்காருவேன். ஆனா மேட்ச் பாக்குறத கூடாம அதுலயும் கொஸ்டினா கேப்பீங்களேப்பா. மல்லிகா மிஸ் ஒரு வாரம் இங்க வந்து கிளாஸ் எடுக்க சொன்னோம். ஆனா ஒரே நாள்ல அவங்க பாட வச்சுட்டீங்களேப்பா. இவ்வளவு நாள் நீங்க சொல்லி கொடுத்துதான் நான் பாஸ் ஆனேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களாப்பா. ஆனா அது இல்லப்பா, ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பிட்டடிச்சுதான்ப்பா பாஸ் ஆகிட்டு இருக்கிறேன். சாரிடா. உங்ககிட்ட மேக்ஸ் கத்துக்கிட்டா நான் டிகிரி வாங்குறதையே கை கழுவ வேண்டியதுதான்ப்பா. ஆனா இப்ப கூட என் கை உங்க கைக்குள்ளதான்ப்பா இருக்கு. சாரிடா. இவ்வளவு நாள் உனக்கு தான் கணக்கு தெரியலன்னு நினைச்சேன். ஆனா எனக்கு கணக்கு தெரியலைங்கிறது எனக்கே தெரியாதுடா. என்னால வந்த பிரச்சனையும் நானே முடிச்சு வைக்கிறேன். உனக்கு என்ன, அந்த பொண்ணுட்டு தானே போய் டியூஷன் படிக்கணும். போ, நீ போய் டியூஷன் படி, நான் பாத்துக்கிறேன். ஏய் போடா, போய் படி. அப்போ உன்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? இல்ல, இன்னும் அதிகமாயிடுச்சு. ஏ கணக்கு ஒரு நிமிஷம். நானும் இனிமேல் அங்க டியூஷன் வரேன். இந்த உலகத்துல இருக்கிற அப்பனுங்க எல்லாம் புறம்போ